இந்த வீடியோவும் சரி, இதுக்கு முன்னாடி நான் பேசியிருக்கிற மற்ற வீடியோஸ்லேயும் சரி, நான் எதுலேயுமே மதத்தை முன் வச்சு நான் இந்த கருத்துக்களை நான் ஷேர் பண்ணல. நான் பேசுகிறது எல்லாமே ஹியூமனிட்டி. இதில் இந்த நாட்டில் இருக்க கிறிஸ்டியன் ப்ராசிக்யூஷன், மைனாரிட்டி சஃபர் பண்ணுறது, இதுலேயும் சரி, திருச்சபைக்குள்ளே இருக்கிற இந்த கேஸ்டிசம்ஸ், மேல் டாமினேஷன், இதுலேயும் சரி, ஹியூமனிட்டிங்கிறது எங்கே இருக்குது? இதுதான் என்னுடைய கேள்வியாக இந்த நேரத்தில் இருக்குது. தமிழக அரசுக்கிட்ட நான் ஏற்கனவே வச்சது போல் அந்த ஒரு கோரிக்கை, ஒரு வேண்டுகோள் தான். அந்த ஒரு பெண் அர்ச்சகர்கள்னு கொண்டு வர முடிஞ்ச தமிழக அரசினால் கண்டிப்பாக இந்த பெண்களை மட்டும் அது இதுன்னு அக்ரிணைகளாக எங்களை பேசுகிறது, இந்த ஒரு மாற்றத்தை தமிழக அரசு கொண்டு வரதுக்கு ஏதாவது முயற்சிகள் இருந்தால் அதை எடுக்கணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோளாக இருக்குது. இந்த மாதிரி மனநிலைகள் நான் சமுதாயத்தில் அதிகமாக இந்தியாவிலையும் சரி, சர்ச்சுக்குள்ளேயும் சரி, இன்னும் இந்த மாதிரி ரேசிசம்ஸ் இருக்கிறதும் சரி, இதனால் நான் டைரெக்டாக பாதிக்கப்படலைனாலும் கூட எத்தனையோ பேர் இது மாதிரி பாதிக்கப்பட்டுட்டு இருக்கவங்க சார்பாக தான் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறேன். அவங்களோட இடத்துல ஒருவேளை நான் ஃப்யூச்சரில் அந்த இடத்துக்கு வரும்போது அப்போ நம்ம யாருக்கோ இருக்கிறதுனால நம்ம கேள்வி கேட்கலன்னு நான் அப்போ யோசிச்சிடக்கூடாது. எனக்குன்னு வரும்போது மட்டும் நான் பேசுகிறேன், அந்த ஒரு தாட் எனக்கு அப்போ தோணக்கூடாதுங்கிறதுக்காக தான். இன்னொன்று, எனக்கு அந்த கடமை இருக்குது. கடவுளோட பிள்ளையாக, ஆண்டவருடைய பணியாளராக, மக்களுடைய உரிமைக்காக, இந்த நாட்டினுடைய நலனுக்காக பேசுகிற இந்த கடமை எனக்கு இருக்குது. இந்த பொறுப்புணர்வை நான் உணர்ந்திருக்கிறேன். இந்த ஒரு கத்தோலிக்க அருட்சகோதரியாக என்னுடைய இந்த கருத்துக்களை நான் முன் வச்சிருக்கிறேன். எப்போ இந்த மாற்றங்கள் நிகழுமோ தெரியாது. மாதா பிள்ளையாக, ஒரு ப்ளூ சிஸ்டராக, எங்கள் மாதா சபையிலிருந்துட்டு ஒரு மேரியன் ஆர்டர்லேருந்து நான் என்னுடைய கருத்துக்களை முன் வச்சு இந்த வேண்டுகோளையும் இந்த கண்டனத்தையும் நான் இந்த வீடியோ மூலமாக தெரிவிக்கிறேன். கண்டிப்பாக பெண் விடுதலைக்காக போராடிட்டு இருக்கிற இந்த தேசத்தில் முழுமையான பெண் விடுதலை, முழுமையான சுதந்திரம் உண்மையாகவே பெண்களுக்கும் எல்லா மைனாரிட்டிஸ்க்குமே எல்லாருக்குமே ஒரு சமமான ஒரு சூழ்நிலையாக, ஒரு நல்ல சமூகமாக, ஒரு பீஸ்ஃபுல்லான ஒன்றுபட்ட சமூகமாக இந்த நாடு எங்களுக்கு அமையணும். ஒரு நல்ல மாற்றம் நாட்டிலையும் வரணும், திருச்சபைக்குள்ளேயும் வரணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து.